நீங்கள் வெளிப்படையாக உங்கள் ஊடகங்கள் வந்து பாருங்க. நாம் தமிழர் கட்சியின் மேடை எப்படி இருக்கும், அவர்களின் கூட்டம் எப்படி இருக்கும், மாநாடு எப்படி இருக்கும். இந்த 30ஆம் தேதி மரங்களின் மாநாடு வச்சிருக்கோம். வந்து பாருங்க எப்படி ஒரு ஒழுங்கு இருக்குன்ட்டு, நேர்த்தி இருக்குன்ட்டு. எங்களிடம் பணபலம் இல்லை, ஆனால் எங்கள் தலைவன் கற்றுக் கொடுத்த உன்னத தத்துவம் இருக்கு, நோக்கம் இருக்கு, எங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. இந்த மக்களை எப்படி நம்ம பேணி பாதுகாக்கணும், அவர்களுக்கு அன்பு செலுத்தணும், அவர்களை நம்மோடு ஒருவராக அரவணைத்துக் கொண்டு பெறும் எல்லாம் இருக்கு. அப்படி இல்லையே, அங்க எதுவுமே இல்லையே. திராவிடமா தமிழ் தேசம் நேர் எதிராக சித்தாந்தமாக தமிழ் தேசியம் திராவிடக்கு எதிராக நிக்குது. நீங்கள் அது ரெண்டும் எப்படி நீங்க ஒப்பிட்டு பேசுவீங்கிற, அது ரெண்டுமே எனக்கு அப்படிங்கிறது. அப்ப நீங்க நாளைக்கு பிஜேபியும் சொல்லுவீங்க, மரத்தை பாதுகாப்படுவீங்க. நீங்க இந்த இடத்துல வந்து அவன் ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, அவன் அதுலயும் ஏறி நிக்கிறான். ரேம்பாக் போறீங்க, அதுல ஒட்டுமொத்தமாக ஜனம் வந்து கூடி நின்று அவன் வந்து கீழே பிடிச்சி தள்ளுறாங்க. போட்ட சேர்ல முக்காவாசி சேர் உடஞ்சு போச்சுங்கிறான். இது சரியான ஒரு புரிதல் உள்ளதா? விஜய் மட்டும்தான் காமித்து கொண்டே இருக்கா. விஜய் பேசும்போது விஜய் மட்டும்தான் காமிச்சாங்க. நீங்க இன்னொரு ஃபுட்டேஜ் எங்கேயாவது இருந்துங்கன்னா பாருங்க. நீங்க அந்த கூட்டத்தை நோக்கி இருந்த கேமராக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க நடந்த கலவரங்கள் என்னன்ட்டு.